சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. அதோ உக்காஞ்சிட்டு இருக்காரு. எங்கெல்லாம் இவரு தேருது? இங்க வந்து உக்காஞ்சிட்டு இருக்கா? உன்னை எங்கெல்லாம் நான் தேருது? வீட்டுக்கு போனேன், கேட்டேன். மாமா இப்படிக்கா மலை வழியா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன தண்ணியில கல்லு போட்டு உக்காஞ்சிட்டு இருக்கிற? சந்தோஷமா இருக்குல்ல உனக்கு? குடிக்கிறியா? ஏசாப்பா பத்தி சொல்லட்டுமா? இந்த மாதிரி தைரியமா இருக்கிற பத்தியா எனக்கு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாம். ஜூஸ் வேணாம் சொல்லிட்டேன். சரி, நான் அப்புறமாட்டு குடிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல இப்ப கடவுள் பத்தி நான் சொல்ல போறேன் உனக்கு. கேட்கலாம். எல்லாரும் கடவுள், அதுல இயேசுவும் ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை முதல்ல கொஞ்சம் மாத்திக்கணும். ஏசப்பாவுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது மாமா. உனக்கு தெரியுமா? தெரியாதாங்க. நான் உனக்கு சொல்லட்டுமா? சொல்லுப்பா. ஏசப்பா இந்த உலகத்துல பிறந்த போது இந்த உலக சரித்திரத்தையே 2 கூறா பிரிச்சு போட்டாரு. எப்படி தெரியுமா? கிமு கிபி. ஏசப்பா இந்த உலகத்துல பிறந்ததுனால இயேசுடைய பிறப்பு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு. இது ஒரு வித்தியாசம். 2வது, இன்னைக்கு மனுஷன் கடவுளை தேடி கோவிலுக்கு போறான். ஆனா 2023 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களா இருக்கிற நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தாரு. புரியுதுங்களா? 3வது, இன்னைக்கு மனுஷன் கடவுளை தூக்கி சுமக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவோ நம்மை தூக்கி சுமக்கிறவரா இருக்கிறாரு. புரியுதா? இன்னைக்கு மனுஷன் கடவுளுக்கு அபிஷேகம் பண்றான். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற தெய்வங்கள் பலிகள் கேக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவோ தன்னையே ஜீவ பலியாக நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில தன்னையே பலியை ஒப்பு கொடுத்தாரு. இப்ப புரியுதுங்களா இயேசுக்கும் மற்ற தெய்வத்திற்கும் இருக்கிற வித்தியாசம்? யாருமே சொல்லாத ஒன்றை இயேசு கிறிஸ்து மட்டுமே சொன்னாரு. அந்த வசனத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா? சொல்லுப்பா. பைபிள்ல யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 6ல இந்த உலகத்துல 33 தெய்வங்க சொல்லாத வார்த்தை இயேசு மட்டுமே சொன்னாரு. என்ன தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. புரியுதுங்களா? நானும் ஒரு வழிப்பா, நானும் ஒரு வழி அப்படின்னு சொல்லல, நானே வழி என்று சொல்றத பாக்குறோம். சரி மாம், அக்கா வர உன்னை தேட போது. ஏற்கனவே நான் வீட்டுல போய் கேட்டேன் எங்க மாமா போய்க்குது அப்படின்னு. அது மலை வழியா போய்க்குதா அப்படின்னு சொல்லிச்சு. சரி, நானும் வந்தேன். பார்த்தா நீ தண்ணியில கல்லு போட்டு ஜாலியா இருக்கிற. சரி மாம்ஸ், இருந்தாலும் இந்த நேரத்துல ஏசப்பா பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுத்த. சரி மாம்ஸ், ஜூஸ் வாங்கி வச்சேன். கூலிங்கே கம்மியாயிடுச்சு, நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. சரி மாம்ஸ், நீ பார்த்து வா, நான் வீட்டுக்கு போறேன். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடை. சரி மச்சான் சொல்லிட்டு போனான் ஏசை பற்றி. நானே ஏசு ஏற்றுக்கு போகிறேன். கேள்விக்கு பதிலாய் பாவத்தை தீர்க்க வந்தது யார் தெரியுமா? அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர் மட்டுமே ஆண்டவர். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர் மட்டுமே ஆண்டவர், அவர் மட்டுமே ஆண்டவர். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.